வாங்க சம்பந்தி, கடைசியில இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்க, ருக்குவா கொக்கா செஸ்ல என்ன ஜெயிக்க முடியாது. என்ன பாட்டி நீ? சம்பந்தி, செஸ்ல வேணா என்னை நீங்க ஜெயிக்கலாம், பரமபதத்துல நான் தான் ஜெயிப்பேன். ரொம்ப ஓல்டா இருக்கீங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும். நீங்க காலத்துல போய் பரமபதம் பாம்புங்கிறீங்க. அண்ணே, எப்படிமா எல்லாரும் இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நீங்க அண்ணி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஆப்பிளையும் பொண்ணையும் விருந்து கலைக்கணுமா? போன்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, நாங்களே ஒரு நாள் அனுப்புறோன்னு. பல்லவி கிட்ட பேசுறீங்களா? இல்லம்மா, நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். டேய் கண்ணா, பல்லவி அப்பா பேசுறாங்க. மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. நல்லா இருக்கேன் மாமா. எனக்கு என்ன விருந்து தானே, கண்ணனுக்கு விருந்துனாலே பிடிக்கும். எனக்காண்டி எதுவும் ஸ்பெஷலா பண்ண வேணாம். நீங்க மாப்ள ரொம்ப சிறப்பா பண்ணிடுவோம். மாமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன், போனை வச்சுக்கோமா. இந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு என் கேமுக்கு வாங்க. உங்க கண்ணை கட்டி விடுறேன், கண்ணாமூச்சி விளையாடலாம் வாங்க. ஏமாத்தாவ பாக்குற, கண்ணாடிய கழட்டு. எனக்கு கண்ணு தெரியாதுரா, கேமு கலட்டு. தெரியுதா? தெரியலையப்பா, இதுதான் கேமு, வா. அண்ணா, உன் பொண்டாட்டி கூப்பிடுறா பாரு. ஆபீஸ்க்கு போலையா? எனக்கு எந்த ஆபீஸும் இல்லையே, வீடுதான் எல்லாமே, எப்பயும் இங்க தானே இருப்பேன். என்ன சொல்ற? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. சொல்றத கேட்க மாட்டீங்களா? ஆபீஸ்க்கு போகணும்னு தெரியாது, எதுக்கு நான் போகணும்? எங்க அப்பாவும் அண்ணனும் தான் போவாங்க. நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, கேம் பாதியிலே கட் ஆகுது. பாட்டி, எதுக்கு அவுத்த? கேமை கண்டினியூ பண்ணலாம். உமாடா, கல்யாணத்தப்ப உங்க அப்பா பேசினது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கூட உனக்கு ஏதோ பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, ஏதோ ஒரு பதவி இல்ல, அது வைஸ் சேர்மன். நீ சேர்மன், அதனால ஆபீஸ் போகணும். அவதான் ஏதோ சொல்றான்னா நீயும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் பாரு, நான்லாம் ஆபீஸ் போனா நல்லாவா இருக்கும்? கே காமெடியா இருக்கும். உன் சித்தப்பா ஆபீஸ் போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் சித்தப்பா. ஏன் நீ புரியாம இருக்கிறதுனாலதான் எல்லாமே உன் கை விட்டு போய்கிட்டே இருக்கு. என்ன போகுது? ஒன்னும் போகலையே. உங்க அண்ணன் எப்படி இருக்கான்? நீ எப்படி இருக்க? நான் எப்படி எங்க அண்ணன் மாதிரி இருக்க முடியும்? அண்ணன் மாதிரி தானே இருக்க முடியும். ருக்கு, கரெக்டு தானே? கண்ணா விளையாட்டா இருக்கா? நீ ஆபீஸ் போய் தான் ஆகணும். நீ என் சைடு இருப்பன்னு பார்த்தா சேம் சைடு கோல் அடிக்கிறல்ல, எனக்கு செட் ஆகாது. டேய் கண்ணா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வர வச்சுக்கலாம். நாள் நல்லா இருக்கு, வாடா, இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன நீயும் அண்ணி நீங்களா சொல்லுங்களேன். சொல்றது கரெக்டு தான், கிளம்புடா கண்ணா. அப்பா வந்தா சத்தம் போடுவாங்க, இன்னமுமா கிளம்பலன்னு. கிளம்புடா கண்ணா. மொத்தமா சேர்ந்துட்டீங்க போலயே. ஏண்டா, பல்லவியோட விருப்பம் மாத்திரம் இல்லடா, என்னோட விருப்பமும் அதான். எவ்வளவு நாள் தான் தனியா பிசினஸ் பண்றது? எனக்கு பார்ட்னர் வேணாமா? ஏதாவது ஊரு சுத்தி பாக்குறேன்னா சொல்லு, கம்பெனி கொடுக்குறேன். இப்ப கம்பெனி கேக்குறேன் என்ன? நான்லாம் அதுக்கு செட்டே ஆக மாட்டேன். நீ வேணா போன, நான் வரல. அப்படி நீயே நினைச்சுக்கிறாத, உன்னால எல்லாம் முடியும். வாடா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல சித்தப்பா, பயமா இருக்கா? டைம்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் என்ன கண்ணா, எடுத்துக்கலாம், சீக்கிரத்துல கிளம்புடா. சரி அண்ணி, வாங்க எல்லாரும் போலாம். இப்படியே வரப்போற, இதுக்கு என்ன குறைச்சல்? நீ வைஸ் ஸ்டாண்ட்மண்டா, அதுக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்கு, நீ சீக்கிரத்துல மாத்திட்டு வா. இன்னும் கிளம்பலையா? அப்பா கிளம்பிட்டேன்ப்பா. ஒரு செகண்ட் நில்லுமா, புருஷனை எப்படி கூப்பிடுறன்னு தெரியாம இப்படி தடுமாறியம்மா. கூப்பிட வார்த்தையா இல்ல, எப்படி கூப்பிடணும் பாட்டி? ஆமான்னு கூப்பிடலாம், அத்தான்னு கூப்பிடலாம், கொஞ்சம் ஆசையா மச்சான்னு கூப்பிடலாம். எல்லாம் கூப்பிட வேணாம், கண்ணன்னு கூட பேர் சொல்லி கூப்பிடலாம். ட்ரிப்பு இந்த மாதிரி தடுமாறாத என்ன. ஐயோ, ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேனே, எல்லாரும் ஆபீஸ் போக சொல்லி கம்பல் பண்றாங்களே, ஒரு நாள்ல என் லைஃபே மாத்திட்டாங்களே. ஐயோ, நான் ஆபீஸுக்கு எந்த ட்ரெஸ்ஸ போட்டு போறது? இது வேண்டாம், சட்டையில போனா நல்லா இருக்குமா? முத நாள் மங்களகரமா இருக்கும். வேட்டி சட்டையா போட போற? ஆமா, நீ எனக்கு ஈக்குவலா கோட் சூட் போட்டாதான் நல்லா இருக்கும். எல்லா சட்டையிலயும் கரை இருக்கு, இனிமேட்டு நீ கரை போடுற வேலையெல்லாம் பார்க்க கூடாது கண்ணா. இந்த கோட் சூட்ல எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ. எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு அண்ணி. புதுசா அண்ணி, வாசனையிலே தெரியுது. நீ இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கமே இல்லையே, இனிமேட்டு போட்டு பழகி கேக்கண்ணா. அண்ணனோட தான், உனக்கு கரெக்டா இருக்கான்னு பாரு. அவனோட சட்டையெல்லாம் நல்லா இருக்கும், அண்ணனோட பழைய சட்டையெல்லாம் நான் தான் போடுவேன். கோட்டெல்லாம் நீங்க போடாதீங்க, நான் உங்களுக்கு புது கோட் சூட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போட்டுக்கோங்க. சரி வேண்டாம், எங்க அண்ணனோடதே நான் போட்டுக்கிறேன். உன் பொண்டாட்டி ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா, அதை விட்டுட்டு அண்ணனோட பழச போட்டுக்கிறேங்கிற. சரிக்கா,
இனிமேட்டு யாராவது யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ்ஸ போட வேணாம்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணாலும் இருந்துகிட்டோம். இனிமேட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவரு என் விருப்பப்படிதான் இருக்கணும். பல்லவி, புதுசு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? எப்பயும் நான் அண்ணனோட தான் போடுவேன். இனிமேட்டா அப்படிதான். ஆசைப்படுறதுக்காண்டிலாம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ட்ரெஸ் போட முடியாது. நான் என்ன உனக்கு குழந்தையா? எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன். பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரிதான் புருஷன் இருக்கணும். புருஷனுக்கு பிடிச்ச மாதிரிதான் பொண்டாட்டி இருக்கணும். உன் பொண்டாட்டி எவ்வளவு தெளிவா பேசுறா. நீ என்னமோ பழச கட்டிக்கிட்டு அழுகுற. நீ வேற சும்மா இருக்கியா? இந்த கோட் சூட்டை பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி கோட் சூட்டு வேற எங்கேயாவது கிடைக்குமா? உன் அண்ணனோட பழைய ட்ரெஸ் தான்டா அது. பழசெல்லாம் இல்ல, அவருக்கு எடுத்து வச்சதுதான். அதான் கண்ணனுக்கு கொடுத்தேன். பழசாவே இருந்தாலும் அவருக்கு எடுத்தது தானே, தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. ஒண்ணும் இல்ல பல்லவி, நீ வாங்கியிருப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன். என்ன ஆசைப்படுறியோ அதே கண்ணன் போட்டுக்கட்டும். அண்ணா குர்ரா. அண்ணி வேணாம் அண்ணி, நானே வச்சுக்கிறேன். இந்த ட்ரெஸ் கலரே சரியில்லை, ஜோக்கர் மாதிரி இருக்கு. என்னடா கண்ணா கலர் சரியில்லை? என்னமோ கோட்டு சுட்டு போடுற மாதிரியே பேசுற. முதல்ல போட்டு பாடுறா. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு கண்ணா. சும்மா சொல்லாதீங்க அண்ணி, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் அதே போட்டுக்கிறேன், கொடுங்க அண்ணி. இது வேணாம், சுத்தமா செட் ஆகாது. பல்லவி எடுத்த கோட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரத்துல போட்டு வா, மாமா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவி, எனக்கு இந்த கோட்டு பிடிக்காதுன்னு சொல்றேன், போட சொல்ற. ஆபீஸுக்கு போக சொல்ற. உன் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துக்கணுமா? அவ சொன்னதுதான் நீ கேட்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மாத்திரம் என்ன உருப்படாமையா இருக்கேன்? உருட்டாம போ பாட்டி. இங்க பாட்டி, அவரே புரிஞ்சுப்பாரு. நம்ம போலாம். கிளம்பி சீக்கிரத்துல வாங்க. நேரம் ஆகுதுரா, இன்னும்மா ரெடியாரா? ஃபர்ஸ்ட் டைம் சூட் போடுறான்ப்பா, இப்போ வந்துருவான்ப்பா. சூப்பரா இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்ணாடிய போட்டு பாருங்க, காமெடியா இருக்கான். போய் நல்லா இருக்குங்கிறீங்க. அறாத எடுத்து கொடுத்தா ரொம்ப மட்டமான டேஸ்டா இருக்கே. உன் அண்ணனோட கோட்டு ஏதாவது இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கடா. அது பல்லவி எடுத்து கொடுத்தது. அண்ணி, நீங்க போய் அந்த கோட்டையே எடுத்துட்டு வாங்க, மாத்திக்கிறேன் அண்ணி. அம்மா, உனக்கு என்ன பேசுறன்னு தெரியலையா? விச்சு, கண்ணாடி பழசாயிருச்சு, கண்ணாடிய மாத்தணும்னு நினைக்கிறேன். கோட்ல பிரமாதமா இருக்கடா கண்ணா. சூப்பர் செலக்ஷன்மா. கண்ணனுக்காகவே பார்த்து பார்த்து எடுத்திருப்ப போல இருக்கே. கிருஷ்ணவேணி, போய் கண்ணனுக்கு ஆழத்தை ரெடி பண்ணு. இருங்க மாப்பிள, உங்களுக்கு தெரியாது. அர்ஜுன் கண்ணனோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விடுறாரு. கண்ணனுக்கு கை கொடுக்கறாங்க. பாட்டி கிஃப்ட் கொடுக்கறாங்க கண்ணனுக்கு. என்ன இருக்குது? பிரிச்சு பாடுறா கண்ணா. ஆத்தாப்பா இருக்கு. ஆமாடா, நீ ஆபீஸ் போறேன்னு முடிவான உடனே நான் இதை ஆர்டர் பண்ணேன்டா. கண்டி வாங்கினது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்றேன்னு தெரியாது. எல்லாம் வெளியே காட்டிக்காதரா முட்டாள். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ. அது முடியும். கேம் விளையாடுறா. அண்ணா டைம் ஆச்சு, கிளம்பலாம். வர்றேன் பார்வதி. ரவி, நீங்களும் வாங்க போலாம். எல்லாருக்கிட்டையும் கண்ணன் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இன்று செக் குடியரசின் நாணயம் செக் கிரவுண்ட்ஸ். நாளை சந்திப்போம்.